இப்ப என் கவனம் முழுக்க என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுல தான் இருக்கு. நான் என் ஹஸ்பண்டை விட்டு பிரிய மாட்டேன். டைவர்ஸ் கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி கல்யாணி, நாங்க உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. உன் மனநலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. ஆனா உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கேட்கலாம். எதுவா இருந்தாலும் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம். கிருஷ் எங்க குடும்பத்தோட வாரிசுமா. அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. நீங்க இப்படி சொல்றதே எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. கிருஷோட அப்பாக்கு சேர வேண்டிய பங்கு தானே உனக்கு தரேன்னு சொல்றாங்க. நீ வேற கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப அவங்க மூலமா பணம் வந்து அது உனக்கு உதவியா இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு நம்ம நகையை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியும்? ஏன் நீ வேணான்னு சொன்ன? இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நான் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். சரிடி, அதுக்கும் நீ சொத்து வேணான்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கு. மனோஜோட கோவமே எனக்கு முதல் கல்யாணம் ஆனதையும் ஒரு குழந்தை இருக்குங்கிறதையும் மறைச்சதுதான். அதுதான் அவன் மனசுல கோவமா இருக்கு. நான் திரும்பவும் அந்த குடும்பத்தோட பழகுறேன்னு தெரிஞ்சா மனோஜோட கோவம் அதிகமா தான் ஆகும். சரி, நீ இப்ப செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? எனக்கு இப்ப அவங்க கொடுக்குற சொத்தை விட மனோஜ் தான் முக்கியம். நீ என் கல்யாண விஷயத்துல அவசரப்பட்ட மாதிரி இதுலயே எதுவுமே பண்ணிடாத. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ரொம்ப நாளா இந்த வீட்டோட பத்திரம் பேங்க்ல இருந்தது. இன்னைக்குதான் அதை எடுக்க முடிஞ்சது. இந்த பத்திரத்தை ஒரு ரூம்லயே வச்சுட்டேன். உங்க ரூம்லயே வச்சுக்கிட்டு தானமா? டேய், என் ரூம்ல இருந்து உங்க அப்பா பாத்துருவாரு. இது யாருக்கு தெரிய வேண்டாம், இங்கேயே வச்சுக்கோ. நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டையே நம்ம பயந்து வச்சுக்க வேண்டியதா இருக்கு. திரும்பவும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷம் கூட பட முடியல. டேய், இன்னும் நம்ம கடனை அடைக்கல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடனை மாத்தி இருக்கோம், அவ்வளவுதான். பைனான்ஸ் கிட்ட இந்த வீட்டு பத்திரம் மறுபடியும் அடமானமா தான் போகுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ரவி, டேய் என்னடாச்சு? நீத்தோட பேசலையா? ஆமாண்டா, அதை ஷெட்டுக்கு வச்சு பேசிட்டு தான்டா வர்றோம். என்னடா சொன்னாங்க? ஏன்டா அது ஒரு ஹோட்டலுக்கு ஓனரு, நல்லா படிச்ச பொண்ணு, அறிவு இருக்கணும் பார்த்தா மரகண்ட மாதிரியே பேசிட்டு இருக்கா. அப்படி என்னதான்டா சொன்னாங்க? டேய், அதை ஷெட்டுக்கு வச்சு பேச ஆரம்பிச்சோம்டா. அவ்வளவு புத்தி சொல்றேன்டா. அதை எதையுமே காதுல வாங்காத மாதிரி பேசுதுடா. அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் ரவி இருக்கா. நல்லாதான் இருந்தாங்க. நீ திடீர்னு ஏன் அப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. சுத்திக்கிட்ட நீங்க பேசிட்டீங்களா? இல்ல நீ ஏன்டா போய் பார்த்து பேச வேண்டியதான்டா. அவ கண்டிப்பா என் மேல கோவத்துலதான் இருப்பான். இந்த நிலைமையில அவட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டான்.